தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். தமிழக வெள்ள பாதிப்பு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். ஒன்றிய அரசு கொடுத்த நிதி அது இந்த வெள்ள நிவாரணத்துக்காண்டி கொடுத்த நிதியே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர் அந்த 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 அதுக்குண்டான ஃபண்டு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அது ஏற்கனவே கொடுக்க வேண்டிய நிதியை தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக இந்த வெள்ளத்துக்காண்டி அவங்க நிதி கொடுக்கல. இன்னொன்று பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு 400 கோடி ஏதோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி தான். ஆனால் நம்ம எவ்வளோ நிதி கேட்டிருக்கோன்னா, கிட்டத்தட்ட நம்முடைய சென்னை மற்றும் அருகில் இருக்கிற மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 6000-7000 கோடி நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம இப்போ தென்னகத்தில் தென் மாவட்டங்களில் உங்களுக்கு தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே கிட்டத்தட்ட நிறைய சேதாரம். அங்கேயும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5000-6000 கோடி வரைக்கும் நம்ம தேவைப்படும். நமக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட 10-15,000 கோடி நம்ம தேவைப்படுற இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 1000 கோடியை சொல்லி நாங்கள் ஏற்கனவே நிதியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொறுப்பில்லாத ஒரு அறிக்கை. இதுலேயும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்முடைய ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, சராசரி ஜனங்கள் அவ்வளோ தூரம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இதில் அரசியல் பார்க்காம மாநில அரசு, தமிழக முதலமைச்சர் தளபதி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் எங்களுக்கு இவ்வளோ நீதினாச்சும் கொடுக்கணும்னு சொல்லி அதை நிவர்த்தி பண்ண வேண்டியதான் நம்மளுடைய ஒன்றிய அரசுடைய கடமை நான் சொல்லுவேன். நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.